திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி, திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் எழுந்தால் நற்சிந்தனைகளோடு எழுந்து நல்ல சொற்களை நன்றாக பேசி நல்ல சொற்களை அருளாளர்களிடமிருந்து கேட்டு நீங்கள் நல்லதையே செய்வீர்களேயானால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும். தீயவை எதுவுமே வராது, நல்லதே நடக்கும். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனவர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று ஆறாம் திருமுறையிலே திருவதிகை திருவீரட்டானம் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம். அடியார் பெருமக்களே, திருவதிகை திருவீரட்டானத்திலே இறைவரை வணங்கி சுவாமிகள் திருத்தொண்டு ஆற்றி இயற்றியிருக்கும் நாள்களிலே உள்ளத்து மீதூர்ந்த பேரன்பினாலே அருளி செய்த திருப்பதிகங்களிலே ஒன்று இந்த பதிகம். இந்த திருத்தாண்டக பாடலில் எல்லாவற்றிலும் இறைவனுடைய திருவடியையே சிறப்பித்து கூறியதனாலே இதுக்கு திருவடி திருத்தாண்டகம் ஆயிற்று. அகத்தியர் தேவார திரட்டிலே திருவடி பெருமைக்கு இந்த திருப்பதிகம் சிறந்து எடுத்து வைக்கப்பட்டது. வாலறிவன் நற்றாள் தொழார் எனின் என்றார் திருவள்ளுவர். நல் தாள் அறவாழி அந்தணன் தாள் திருவடி. என்குணத்தான் தாளை வணங்கா தலை தாள் திருவடி. திருவடியே வீடு பேராக நிற்கும் என்பது கருத்து. மேல 4ஆம் திருமுறையிலேயே திருவையாற்று திருவிருத்தம், இன்னம்பர் திருத்தம், இதிலெல்லாம் திருவடியினுடைய பெருமையை மிக அருமையாக சொல்லியிருக்கிறார். அம்மை திரிபுர சுந்தரி, அப்பர் திருவதிகை வீரட்டானேஸ்வரர், திரிபுராந்தகேஸ்வரர். இந்த பதிகத்திலே 3வது பாடலை நாம் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். 6ஆம் திருமுறை 6வது பதிகம் 3வது பாடல். பாடலை முதலில் காண்போம். வைது எழுவார் காமம் பொய் போகா அடி, வஞ்ச வலைப்பாடு ஒன்று இல்லான அடி, கைதொழுது நாம் ஏற்றி காணும் அடி, கணக்கு வழக்கை கடந்த அடி, நெய் தொழுது நாம் ஏற்றி ஆட்டும் அடி, நீள் விசும்பை ஊடறுத்து நின்ற அடி, தெய்வ புனல் கெடில நாடன் அடி, திருவீரட்டானத்து எம் செல்வன் அடி என்று பாடுகிறார். கெடில நாடனாக திருவதிகை வீரட்டத்தை உகந்து அருளிய செல்வனாகிய எம்பெருமேன் இல்லை நம்பெருமேன் சிவபெருமானுடைய திருவடிகள் எம்பெருமானை தூற்றிக்கொண்டே துயிலெழுபவருடைய தீய விருப்பங்களை நிறைவேறச் செய்வன. அவங்களுடைய தீய விருப்பங்களை எல்லாம் நிறைவேறச் செய்வார். வஞ்சனையாகிய வலையிலே அகப்படாதன. கையால் தொழுது கையார கும்பிட்டு
கையால் தொழுது, நாவினால் துதித்து, நாம் அகக்கண்ணாலே காணும் வாய்ப்பு அளிப்பன பெருமானுடைய திருவடிகள். உலகத்தார் கணக்கிடும் எல்லையை கடந்து நிற்பவன், கணக்கு வழக்கை கடந்த அடி. அடியவராகிய நாம் உடலாலே தொழுது, நாவாலே துதித்து, கையாலே நெய்யபிஷேகம் கையாலே நெய்யபிஷேகம் செய்ய பொருந்துவன பெருமானுடைய திருவடிகள். நீண்ட வானுலகையும் கடந்து எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பன பெருமானுடைய திருவடிகள். துயில் உணர்தல், எழுதல்னா துயில் உணர்தல். போகாமைக்கு அடியவர்கள் அழுந்துதற்கு ஏதுவாகிய அடி, இதனால் மறைப்பாய் நிற்றல் அருளியவார். இவ்வாறு அருளி செய்தமையினாலே இறைவன் உறவாக நினையாது, பகையாக நினைத்தாலும் கூட உட்பொருளாக நினையாது, இப்பொருளாக நினையினும் வீடு கூறும்னார். அந்த அப்படிப்பட்ட ஒரு கூற்று பொருந்தில்லை. வஞ்ச விலைன்னா என்ன? வஞ்சனையாகிய விலை. கரவுடையார்க்கு அருளாது. நெஞ்சிலே வஞ்சகம் யார் இருக்கிறதோ அவர்களுக்கு பெருமான் அருள் செய்யவே மாட்டார். அவர்களெல்லாம் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடியவர்கள், நெஞ்சிலே வஞ்சனையை உடையவர்கள். அவர்களுக்கு பெருமான் கொஞ்சம் கூட இறங்க மாட்டார். கரவிலாதார் அனைவரையும் உளப்படுத்து. இந்த கரவிலாருக்கு அருள் செய்தலும் அவர் அருளை பெருமாறும் அருளப்பட்டனர். திருச்சிற்றம்பலம். நெய் என்பது இங்கே எண்ணெய், ஆனை, தேனை ரொம்ப அருமையா சொல்றார். பால், தயிர் முதலிய பலவும் கொள்ளலாம். நெய்யாட்டும் திருவடி தாண்டகம் பாடலை நாம் பாடி மகிழ்வோம். வைதழுவார் காமம் பொய்போகாடி, வஞ்சவலை பாடு ஒன்றில்லாடி, கைதொழுது நாம் ஏத்தி காணும் அடி, கணக்கு வழக்கை கடந்தடி. நீ தொழுது நாம் ஏத்தி ஆட்டும் அடி, நீழ்விசும்பை ஊடறுத்து நின்றடி. தெய்வ புனல் கெடில நாடன் அடி, திருவீரட்டானத்து என் செல்வன் அடி. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருவதிகை திருவீரட்டானம் சென்று பெருமானுடைய திருவடியை கண்டு எம் செல்வன் அடி என்கிறார் அல்லவா, நம் செல்வன் திருவடி என்று கூறி பெருமானுடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. ஆரூரமந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.